கிஷோர் அவ்வளவு பெரிய கெட்டிக்காரர். அவரால் ஒரு ஆட்சிக்கு போவதற்கு உரிய வழிவகைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்றால் அவருடைய கட்சியையே பீகாரில் நெருக்கி கொண்டு வர முடியவில்லையே. எங்கோ நிற்கிறாரு. டெபாசிட் கூட வாங்கலையே, டிபாசிட்டே வாங்க முடியவில்லையே. இவர் என்ன உத்தி வகுத்து, அவர் தனதுக்கு உத்தி வகுத்து வெல்ல முடியவில்லை, இவர் என்ன ஊருக்கு உத்தி வகுக்கிறார் என்று கேட்கிறேன். அதை ஒரிஜினும் சரி, இந்த ஆரோக்கிய சாமியும் சரி, இது நான் சொல்கிறேன், மிக தெளிவான அளவுக்கு பெரும் போர்ப்படையை உருவாக்கி கொண்டு மோதுகின்ற போது எதை முன்னால் விடுவது, எதை பின்தங்கி வைத்துக் கொள்வது, முதலில் வில் படையை விடுவோமா, துப்பாக்கி படையை விடுவோமா, அதெல்லாம் முடிவு செய்வது தான் தளபதியினுடைய வேலை. அதனாலே தான் தளபதிக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு. தளபதி போய் ஒருவனோடும் கத்தி எடுத்து சண்டை போடுவதில்லை. அவன் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இதை உள்ளே விடுவான், பின்பக்கமாக தாக்குவோமா, இப்படியே முன்பக்கம் போக்கு காட்டிவிட்டு இன்னொரு பெரும்படையை பின்பக்கமாக கொண்டு வந்து தாக்கும். இதெல்லாம் இந்த போர் உத்திகள் வகுக்கின்றவர்களிடம் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். இதில் சிறந்தவர்கள் தான் சிறந்த தளபதிகளாக நின்றிருக்கிறார்கள். ஆகவே ஒரு குறிக்கோளை வைத்து கட்சி நடத்த வேண்டும். அந்த குறிக்கோளை வைத்து மக்களை திரட்ட வேண்டும். அந்த குறிக்கோளின் மீது மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். பிறகு போதுமான அளவுக்கு என்னதான் இருந்தாலும் 100க்கு 100 திரட்டிவிட முடியாது. அப்பொழுது எதிரி இருக்கிறானே அவனுடைய பலவீனம் என்ன, அதன் மீது அம்பு தொடுக்க வேண்டும். நம்முடைய கட்சியில் எது அவனுக்கு பலவீனமானதோ ஆட்சியில் இருப்பவனுக்கு அதையே திரும்ப திரும்ப பொத்து விட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு ஒரு பழைய காலத்தில் தளபதிகளும் தலைவர்களுமே இதற்கு போதுமானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது தலைவர்கள் போதுமானவர்களாக இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது, ஏதோ ஒரு கூட்டம் அவர்களுக்கு கைக்கு வந்திருக்கிறது என்பதினாலே விஜய்க்கெல்லாம் இதை செய்வதற்கு இத்தனை பேர் வேண்டியது இருக்கிறது. இல்லாவிட்டால் காமராஜர் எந்த உத்தி வகுப்பாளர் வைத்திருந்தார்? அவர் உத்திகளின்படி செயல்படாதவரா என்று கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ற ஒரு புத்தகமே, ஸ்ட்ராட்டஜி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக எப்படி உத்திகள் வகுக்கப்பட்டன, எப்படி வெல்லப்பட்டன என்று. ஆகவே உத்தி என்பது சாமர்த்தியமாக வெல்லுவதற்குரிய வகையை இருப்பதற்குள் நம்முடைய பலவீனத்தை கொஞ்சம் மறைத்து எதிரியினுடைய பலவீனத்தை அதிகமாக பயன்படுத்தி வெல்வதற்கான வழிவகைகளே தவிர, உத்திகளே தவிர, அவையே எனக்கு உத்திகளை பூராவும் சொல்லிக் கொடு, நான் வெல்ல முடியுமா, போதுமான அடித்தளம் வேண்டாமா?